தற்போதைய அண்மை செய்தி. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 7 சுற்றுகள் முடிந்து தற்போது 8வது சுற்று நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 7 சுற்றுகள் முடிந்து தற்போது 8வது சுற்றானது நடைபெற்று வருகிறது. 8வது சுற்றை பொறுத்தவரை 351 எண் முதல் 400 எண் வரை கிட்டத்தட்ட 50 மாடுபிடி வீரர்கள் அடரும் நீல நிறத்தில் உள்ள மணியன்களை அணிந்து தற்போது போட்டியில் களம் கொண்டு வருகிறார்கள். 7வது சுற்றினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 86 காளைகள் களம் கொண்டிருக்கிறது. அதில் 23 காளைகள் பிடிபட்டிருக்கிறது. அதில் 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். கார்த்திக், திருப்பரங்குன்றத்தை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் 11 காளைகள் பெற்று தற்போது முதலிடத்தில் இருக்கிறார். அதே போல அதே சுற்றில் பாலமுருகன் என்பவர் 6 காளைகள் பெற்று காயம் காரணமாக தற்போது வெளியேறியிருக்கிறார். மேலும் சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த அருண் 2 காளைகளும், குடியுத்துறையைச் சேர்ந்த மணி என்பவர் 2 காளைகளும் பிடித்திருக்கிறார். இந்த சுற்றுகள் முடிவில் தற்போது 7 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் தற்போது 8வது சுற்றுகளானது நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் 301 டீசர்ட் பணியன் கொண்ட நபர் கார்த்திக் 11 காளைகளை பிடித்து தற்போது முதலிடத்தில் இருக்கிறார். முரளிதரன் 228வது பணியன் அணிந்திருக்கக்கூடிய 5வது சுற்றில் களம் கண்ட திருப்போணத்தை சேர்ந்த முரளிதரன் 10 காளைகளை பிடித்து 2வது இடத்திலும், அவனியாபுரத்தை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் 3வது சுற்றில் 8 காளைகள் பிடித்து 3வது இடத்திலும் இருக்கிறார். தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 8 சுற்றுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 7 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 28 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்கள் 13 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 12 பேர், பார்வையாளர்கள் 3 பேர் என்றும் மேல் சிகிச்சைக்காக இதுவரை 5 பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 7 சுற்றுகள் முடிவில் 28 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய விவரம். கணிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.